ஜி, நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு பார்க்கலாம். ஓகே. எப்படின்னு பாருங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி நீ எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 141 சொல்லி அடிச்சிருக்கான். நம்ம பார்த்தீங்கன்னா ஏபில வந்து 24 வரும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசில ஒரு 45 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா 141. ஓகே. இது எப்படி அடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். இந்த நம்ம ஏபில வந்து 14ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஏபில 14 சொல்லி குடுத்துருந்தேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இது நல்லா இருந்தது அன்னைக்கு. என்னன்னா ஏபி பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து 77. அந்த 77க்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல் பவர் வந்து 22 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகே. 77க்கு ஃபுல் பவர் வந்து 22. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து 96. அப்ப அந்த 96க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 41. அப்ப ஏபி வந்து 41 வரணும். அப்படி இல்லன்னா ஏபி வந்து 14 வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து 30ஆம் தேதி வீடியோல போட்டிருப்பேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உனக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி ஏபி வந்து 14 அப்படி இல்லன்னா 41 வரணும். ஆனா பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 2 நாள் கேப் விட்டு ஏபி வந்து 14 சொல்லி அடிச்சுட்டான். ஓகே. ஓகே. இந்த பிசி 41 பாருங்க. இன்னைக்கு ஒரு ரூட் ஒண்ணு சொல்லியிருந்தேன். அந்த நல்ல ரூட்டு. அந்த ரூட்லேருந்து தான் இன்னைக்கு வின்னிங் எடுத்திருக்கான். நம்ம ஒரு ஆங்கில்ல பார்த்தோம். ஒரு ஆங்கில்ல அடிச்சிருக்கோம். எப்படின்னு மட்டும் பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ போடும்போது எப்படி போட்டோம்னு பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து 96, ஏசி வந்து 92. அப்ப 92க்கு நம்ம வந்து பவர்ல பார்த்தீங்கன்னா 97ன்னு வச்சுக்கோங்க. இந்த சி போர்டு 2க்கு வந்து பவர் வந்து 7. அப்போ 96, 97. அப்போ ஏபி 96 அடிச்சுட்டான். ஏசி 97 அடிச்சுட்டான். அப்போ பிசி 98 அடிக்கணும். அவன் 98க்கு ஃபுல் பவர் வந்து 43 சொல்லி அடிச்சுட்டான். இப்போ இந்த ஏ போர்டு காமனா 9 வச்சு அடிக்கும்போது இந்த கேம் விளாட்றான். எப்படின்னா ஏபி வந்து 96, ஏசி வந்து 97ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 97, 96, 97. அப்போ 98க்கு ஃபுல் பவர் வந்து 43 அடிச்சிருக்கான். இப்போ அடுத்து ஏ போர்டு 9 இங்க தான் அடிச்சிருக்கான். நம்ம என்ன சொன்னோம்னா, ஏபி வந்து 90, ஏசி 90. அப்போ பிசி 90 அடிக்கணும். அப்போ 90க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 45. நம்ம 45 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனா அவன் எப்படி அடிச்சிருக்கான் மட்டும் பாருங்க. நம்ம எடுத்த பேட்டர்ன்லாம் கரெக்ட் தான். எப்படி எடுத்திருக்கான்னு மட்டும் பாருங்க. நல்ல பேட்டர்ன். நம்ம வந்து எதுக்கு இத சொல்றோம்னா, நீங்க ஒரு நம்ம ஒண்ணு சொல்லுவோம். அத பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படியே வைக்கணும்னு அவசியம் இல்ல. அத கொஞ்சம் நீங்க ஆல்டர் பண்ணி கூட ப்ளே பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. இங்க வந்து ஏசிய மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஏ போர்டு 9 காமன் ஆச்சு. ஏசி பார்த்தீங்கன்னா 92. ஏசி 92. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, பிசி வந்து பாருங்க 92. இந்த சி போர்டு 2 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 3 அடிச்சுட்டான். இப்போ 92க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணா 93. 93க்கு இது 9க்கு பவர் பார்த்தீங்கன்னா 4. புரியுதா பாருங்க. 92க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணா 93 வரும். அந்த 93க்கு அவன் என்ன பண்ணான்னா 43 சொல்லி அடிச்சுட்டான். இப்போ அடுத்து ஏ போர்டு 9 இங்க தான் அடிச்சிருக்கான். இப்போ இங்க ஏசி பார்த்தீங்கன்னா 90. அப்போ 90 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணா 91. அந்த 91க்கு 9க்கு பவர் 4. அப்போ 41. அத கரெக்ட்டா அடிச்சிருக்கான் பாருங்க. எப்படின்னு பக்காவா அடிச்சுட்டான். நம்ம எடுத்த ரூட் கரெக்ட்டு தான். நம்ம வந்து 45 வரும். அப்படின்னு அந்த ஆங்கிள்ல பார்த்தேன். அவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து அடிச்சுட்டான் 41ன்னு. 92 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணா 93. 93க்கு 9க்கு மட்டும் பவர் பண்ணி 43 அடிச்சான். அதே தான் இங்கேயும். 90 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணா 91. 91க்கு அவன் 41 சொல்லி அடிச்சிருக்கான். ஓகே. புரிஞ்சுக்கோங்க கேம ஃபர்ஸ்ட்டு எப்படின்னு. ஓகே. இப்போ நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எப்படிலாம் அடிக்கிறான், நம்ம எப்படிலாம் அடிச்சாலும் சரி, அவன் நெறைய ட்விஸ்ட்டு தான் நெறைய குடுக்குறான். அதனால அந்த ட்விஸ்ட்ட ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் எப்படி அடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஒரு டெமோ மட்டும் ஒண்ணு சொல்றேன். அத பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம பிசில எடுப்போம் ஸ்ட்ராங்கா. ஆனா பார்த்தீங்கன்னா ஏபில வந்து அடிச்சுட்டு போயிடுவான். அதுக்காக சொல்றேன். எப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்க நமக்கு வந்து பிசி பாருங்க 76ன்னு அடிச்சிருப்பான். பிசி 76 ஒரு நம்பர் கம்மி பண்ணா 75 ஓகேவா? இந்த 76க்கு இங்க 75ன்னு வச்சுக்கோங்க. பிசி வந்து 76 இதுக்கு 75. இங்க ஒரு நாள் மேல போங்க. பிசி வந்து 63. அப்படி ஒரு நாள் கீழ வாங்க 62. இங்க 76 ஒரு நம்பர் கம்மி பண்ணா 75. இங்க 63 ஒரு நம்பர் கம்மி பண்ணா 62. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 41ன்னு இருக்கு. அப்ப 41ல ஒரு நம்பர் கம்மி பண்ணா, பிசி வந்து 40ன்னு வரணும். ஆனா பார்த்தீங்கன்னா, அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, 3வது டைம் கண்டிப்பா ட்விஸ்ட் குடுத்து அவன் ஏபில வந்து 40 அடிச்சிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 76க்கு 75ன்னு அடிச்சான். அடுத்து இங்க 63க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 62ன்னு அடிச்சான். அதுக்கு மேல இருக்கிற 41 அந்த 41க்கு அவன் என்ன பண்ணான்னா, பிசில வந்து 40ன்னு அடிக்கணும். ஆனா, அவன் என்ன பார்த்தீங்கன்னா, ஏபில வந்து 40, ஏசில 40 அடிச்சுட்டான். இத மாரி வந்து கண்டிப்பா ட்விஸ்ட் குடுப்பான். அதில கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஏபிபி ஸ்ட்ராங்கா வரும்போது பார்த்தீங்கன்னா, அத பிரிச்சு விளையாடுறது பெஸ்ட்டு. ஓகேவா? இதெல்லாம் கண்டிப்பா எனக்கு பெரிய ட்விஸ்ட்லாம் குடுத்துருக்கான். இது மாரி நெறைய இருக்கு. பார்த்துக்கலாம். இவன் வந்து ஏன்னா நம்ம ஏபில வைப்போம், பிசில அடிப்பான். பிசில வச்சா ஏபில அடிப்பான். இத மாரி நெறைய இருக்கு. ஓகே. நான் வந்து அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன். என்னன்னா, இங்க ஏபி வந்து 77க்கு ஃபுல் பவர் வந்து 22. இங்க ஏபி 96.
இப்போ 96க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 41ன்னு வரும். அப்போ 41 அப்படியே அடிக்க மாட்டான். ஒரு நாள் ட்விஸ்ட் கூட அடிப்பான்னு சொல்லிட்டு ஏபியில் வந்து 14 வரும்னு சொல்லியிருந்தேன் அந்த ரீசனுக்காக. ஆனால் ஏபி 14 ஒரு நாள் தள்ளி வந்து 2 நாள் தள்ளி அடிச்சிட்டான். ஓகே. மேக்ஸிமம் அத வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா எந்த நம்பர ஃபாலோ பண்ணணும்னு நமக்கு தெரியல. அதனால கரெக்ட்டா வந்து நம்ம ஃபாலோ பண்ற நம்பர வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ வந்து எதுக்கு சொல்றேன்னா, நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் இத மாரி தான் அடிக்க போறோம். அதுக்காக தான் சொல்றேன். என்னன்னா, இங்க பிசி பாருங்க 39. பிசி 39 அடிச்சுட்டு ஒரு 6 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 47ன்னு அடிச்சிருப்பான். கரெக்ட்டா ஒரு 6 நாள் கேப்பு. 39 அதுக்கு 6 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா, 47ன்னு அடிச்சிருப்பான். இந்த பிசி 39 திருப்புனாக்கா நமக்கு வந்து பிசி வந்து 93 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? பிசி வந்து 39 அத திருப்பி இங்க 93 அடிச்சிருப்பான். அப்போ 47ன்னு இருக்கு. அப்போ 47 திருப்புனா 74 வரும். கரெக்ட்டா 6 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா, பிசில வந்து 74 சொல்லி அடிச்சிருக்கணும். அது புரியுதா பாருங்க. பிசில வந்து 74 அடிக்கணும். அவன் என்ன பண்ணான்னா, ஏபில வந்து 74 சொல்லி அடிச்சுட்டான். ஓகேவா? அது புரியுதா பாருங்க. பிசி வந்து பார்த்தீங்கன்னா 39 6 நாள் கேப் விட்டு 47. அந்த 39 திருப்பி இங்க பிசில பார்த்தீங்கன்னா, 93 சொல்லி அடிச்சிருப்பான். இங்க 47ன்னு இருக்கு. அந்த 47 திருப்பி பிசில தான் வந்து 74 சொல்லி அடிக்கணும். பிசில 74 அடிச்சிருக்கணும். ஆனா அவன் பார்த்தீங்கன்னா, ஏபில வந்து 74 சொல்லி அடிச்சுட்டான். இத மாரி வந்து அடிக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இந்த மாரி கேம்ல. அதனால பார்த்தீங்கன்னா, ஏபி, பிசி அப்படி தான் விளையாடணும். அப்படி விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய காசு வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் வந்து நமக்கு வர்ற நம்பர ட்ரை பண்ணுவோம். வரும்போது கண்டிப்பா வின்னிங் வரும். ஓகேவா? அதனால வந்து மனசு தளராதீங்க. பார்த்துக்கலாம். ஓகே. இப்ப எதுக்கு சொல்றேன்னா இத பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து பிசில ஒரு நம்பர் எடுக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஃபாலோயிங் நம்பர் தான். அது நம்ம வந்து இன்னைக்கு 3ஆம் தேதி எப்போ வரும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். 3ஆம் தேதி வந்தா அந்த நம்பர விளையாடணும்னு சொல்லிட்டு. அதனால இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? என்னன்னா, இங்க வந்து பிசி வந்து 39க்கு 47ன்னு அடிச்சான். கரெக்ட்டா அது 39 காமனா வச்சுக்கோங்க. இப்போ 47 கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 15ன்னு அடிச்சிருக்கான். ஓகேவா? பிசி வந்து 15. இப்போ இங்க 74 வந்து பிசில தான் வந்திருக்கணும். இப்போ நம்ம பிசில வருதுன்னு நெனச்சுக்கலாம். பிசில வந்திருந்தாக்கா, அப்போ நமக்கு 3 நாள் விட்டு பிசி என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து 47 அத பார்த்தீங்கன்னா, பிசில வந்து 74 திருப்புனாக்கா, இங்க 15ன்னு இருக்கு. அந்த 15 திருப்பி பிசில வந்து 51 அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்ப பிசில வந்து 51ன்னு வரணும். அப்படி 51 வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஏபில ஒரு 92 ஒரு போன மாசம், முன்னாடி மாசம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். என்னன்னா, இங்க ஏசி 92, பிசி 92 அப்படியே அதுக்கு நேரா பார்த்தீங்கன்னா, ஏபி 92 சொல்லிட்டு ஒரு கேம முடிச்சிருப்பான். ஏசி 92, பிசி 92 அதுக்கு ஒரு ஏபி 92 அப்போ கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். ஏபி, ஏசி, பிசி சொல்லிட்டு கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். இந்த நம்பர் வந்து நம்ம ஏபி 92 வந்து நம்ம வந்து ஃபாலோயிங்ல குடுத்த நம்பரு. அத நம்ம 1 மாசம் ஃபுல்லா ஃபாலோ பண்ணோம். அத அன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஃபாலோ பண்ண முடியல. ஆனா பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அன்னைக்கு அடிச்சுட்டான். இப்ப அதே கேம் தான். நம்ம வந்து பிசில ஒரு 51 ஃபாலோயிங் குடுத்துருந்தோம். போன மாசம் ஃபுல்லா ஃபாலோயிங்ல குடுத்துருந்தோம் வரல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க ஏபி 51, ஏசி 51 அப்போ ஒரு பிசி 51 வந்தா இந்த கேம் கரெக்ட்டா கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு நேரா பார்த்தீங்கன்னா, 3ஆம் தேதி எப்போ வரும்னு வெயிட் பண்ணியிருந்தேன். கரெக்ட்டா வந்து நமக்கு நாளைக்கு வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏபி 51, ஏசி 51 அதுக்கு ஒரு பிசி 51 கரெக்ட்டா வந்து லாக் ஆகுது. அதில பிசி 51 வரலாம். ஓகேவா? பிசி 51 வந்தா நமக்கு ஏ போர்டு மட்டும் என்னன்னு பார்க்கலாம். இந்த வீக்லி சார்ட்ல கரெக்ட்டா வந்து ஒரு பேட்டர்ன் கரெக்ட்டா லாக் ஆகுது. இதுவும் நம்ம ஏற்கனவே ட்ரை பண்ண நம்பர் தான். எப்படின்னு பாருங்க. இங்க நமக்கு பார்த்தீங்கன்னா, 775ன்னு அடிச்சிருப்பான். 775 எப்படியும் ப்ளஸ் டைப்ல பார்த்தீங்கன்னா, 775 அப்போ நமக்கு பி போர்டு வந்து நம்ம 5 வரணும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பி போர்ட்ல 5 வரணும். அப்படி இங்க இங்க பாருங்க 976 அப்புறம் நமக்கு ஏ போர்டு பாருங்க 976 அப்போ ஏ போர்டு பார்த்தீங்கன்னா, 976 அப்போ ஏ போர்டு 6 வந்தா இது கரெக்ட்டா கேம் கரெக்ட்டா கம்ப்ளீட் ஆகும். அப்போ ஏபி 65 ஓகேவா? ஏபி 65 வரணும். அப்படி 65 வந்தா நம்ம 651 தான். நம்ம ஏற்கனவே ஃபாலோயிங் நம்பர் தான் இது. அதனால இன்னைக்கு கரெக்ட்டா வந்து நமக்கு செட் ஆவறதுனால நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு. வரணும். ட்ரை பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்ல நெறைய ரீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏபி 65 சரி, பிசி 51 கரெக்ட்டா வந்து லாக் ஆகுது. என்னன்னா, நமக்கு இங்க ஏபி பாருங்க 10 அடுத்த நாள் ஏபி 10. 10க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 65 அந்த ஏபி 65 வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம ஏபி 65 ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஏபி நல்லா பாருங்க. இங்க ஏ போர்டு 4 இந்த 4க்கு பவர் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 9ன்னு அடிச்சுட்டான். 4க்கு பவர் 9ன்னு அடிச்சுட்டான். இங்க 1 இந்த 1க்கு பவர் வந்து 6 வச்சு கேம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா 65 ஏபி 65 நல்லாவே இருக்கு.
அப்படி 65 வந்தால் நம்ம 651 ட்ரை பண்ணலாம். அப்படி ஒரே ஒரு 4Dயே சொல்லிடுறேன். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? என்னென்னா இங்கே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏபி பாருங்கள் 77, அந்த 77க்கு ஃபுல் பவர் வந்து 22ன்னு அடித்தான். இங்கே 96, 96க்கு ஃபுல் பவர் வந்து 41 அடிப்பான்னு சொன்னால் அன்றைக்கி வரல. 41 அப்படி இல்லைனாக்கா 14 வருதுன்னு சொன்னால் வரல. ஒரு நாள் தள்ளி தான் வந்து அடித்தான் இந்த கேமை. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4Dயில் பாருங்கள், இப்போ நமக்கு 04ன்னு இருக்குது. 04க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 59, 04க்கு ஃபுல் பவர் 59. அப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா 31ன்னு இருக்குது. அப்போ 31க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 86. ஓகேவா? 86 வரணும். அப்போ நமக்கு ஏற்கனவே ஏபியில் வந்து 65 வரதுனால நம்ம வந்து 4Dயில் பார்த்தீங்கன்னா 8 வச்சு 86, 51 சொல்லி ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் 4D ட்ரை பண்ணலாம். ஓகே, வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், வரலாம். இன்றைக்கி ஒரே கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 8, 6, 5, 1 இந்த ஒரு நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஜி, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.